வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை இந்த 2000 ரூபா உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். யாருக்கெல்லாம் இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை கிடைக்காதவர்கள் என்ன செய்யலாம், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கணும்னா இந்த விஷயத்தை அனைத்துமே நீங்கள் பண்ணணும். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்பது இந்தியாவின் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டம். தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 வீதம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பல விவசாயிகளுக்கு 22வது தவணை தொகை விடுக்கப்பட்டது. 22வது தவணை தொகையை 2026 மார்ச் 13 அன்று அரசு விவசாயிகளின் கணக்கு அனுப்பியது. அடுத்த தவணை ஜூலை மாதம் முதல் வாரம் இல்லை ஆகஸ்ட்டில் வர வைக்கப்படும். அதாவது வாய்ப்புகள் வந்திருக்கு. இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகப்படவில்லை. இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகையை பெறுவதற்கு நீங்கள் சில முக்கியமான தகவல்களை கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் பெற்றாகணும். அது என்ன அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பிஎம் கிசான் தவணை தொகையை பெற இந்த 3 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய தவணை தொகை 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். இகேஒய்சி மிக மிக முக்கியங்க. ஓடிபி அல்லது முகம் காட்டியுடன் இணைக்கவில்லை என்றால் உங்களுக்கு பணம் வராது. லேண்ட் சீடிங் நிலத்தின் விவரங்கள் அரசு போர்ட்டலில் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதில் நோ என்று குறிப்பிட்டிருந்தால் உங்கள் பட்டா விவரங்களுடன் தாலுகா அல்லது வேளாண் அலுவலகத்திற்கு சென்று உங்களுடைய கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஆதார் பேங்க் சீடிங் உங்கள் வங்கி கணக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் டிபிடி நேரடி பண பரிமாற்ற வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. இப்பொழுது இந்த இகேஒய்சி மட்டுமே போதாது. ஒவ்வொரு விவசாயிக்கும் ஃபார்மர் ஐடி அப்படின்றது ஒரு அடையாள அட்டை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மர் ஐடியை வச்சு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கணக்கில் பணம் வரும். ஸோ ஆதார் பாஸ்புக்கில் ஸ்பெல்லிங் வெவ்வேறாக இருந்தால் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஜென்ரேட் ஆகாது. இதனால் உங்கள் கணக்கிற்கு பணம் வராமல் நின்று விடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை உடனடியாக சரி செய்வது அவசியம். முதலில் பிஎம் கிசானுடைய போர்ட்டலுடைய இணையதளத்திற்கு போங்க. நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அப்டேட் இருக்கும். அந்த அப்டேட் எல்லாம் கிளாரிட்டியாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பதிவு எண்ணை உள்ளிட்டு திரையில் தோன்றும் குறியீட்டை நிரப்புங்கள். உங்கள் முழு விவரங்களும் திரையில் தோன்றும். இகேஒய்சி லேண்ட் சீடிங் ஆதார் சீடிங் 3 இருக்கிறதா என்று சரிபார்த்து, இல்லைனா உங்களுடைய அருகில் இருக்கிற இ-சேவை மையத்துக்கு சென்று இதை சரிபார்த்து கொள்ளலாம். இதை சரிபார்த்தவர்களுக்கு மட்டும்தான் இகேஒய்சி கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு தான் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு வைக்கப்படும். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.